அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் அடெக்வசி ஆஃப் கன்சிடரேஷன், பரிமாற்றத்தின் போது போதுமான தன்மை. பரிமாற்றம் அப்படின்னா கன்சிடரேஷன், மறுபயன் கன்சிடரேஷன். ஸோ இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. ஸோ கன்சிடரேஷனுக்கு எதனா அளவுகோல் எதனா இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இந்த அடெக்வசி ஆஃப் கன்சிடரேஷன். அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. கேட்கவில்லை என்றாலும் நீங்கள் எழுத வேண்டிய கடமைப்பட்டவராக இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் உருவாவதற்கு கன்சிடரேஷன் மிக முக்கியம். கன்சிடரேஷனை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக இந்த கான்செப்டையும் நீங்கள் சொல்லி தான் ஆகணுன்றதை நினைவில் வச்சுங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செயின் லிங்கோடு வரக்கூடிய ஒரு கான்செப்ட். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி துண்டு துண்டாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐபிசி பார்த்தீங்கன்னா வெறும் மர்டர்னா மர்டர் மட்டும் தெளிவாக உங்களுக்கு புரிய வந்துடும். அதே மாதிரி அட்டெம்ப்ட் டு மர்டர்னா அது தெளிவாக புரிய வந்துடும். அதே போல் தெஃப்ட்னா அது தெளிவாக புரிய வந்துடும். இதுங்களுக்கெல்லாம் செயின் லிங்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விருப்பம் தான் அது. ஆனால் இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படி கிடையாது. ஒன்றோடு ஒன்று பிணைந்து வந்துக்கினே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றி காணப்படுகின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கான்ட்ராக்ட். நாம் பிறந்தது முதல் நாம் இறக்கும் வரையில் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். செயின் லிங்க் மாதிரி எல்லா வகையிலும் நல்லா உட்காந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான சப்ஜெக்ட், உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த 3 லைனை படிக்கிறேன். கன்சிடரேஷன் எவ்வளவு என்பதை நீதிமன்றம் சோதிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னுடைய இடத்தை ₹1 மட்டுமே கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டார் அப்படின்னு சொன்னால் இவர் கொடுத்தவர், இவர் ஆஃபர், அவர் ஆஃபர், இதை மட்டும்தான் பார்க்குமே கண்டி கன்சிடரேஷன் அளவை பார்க்காது. ஆனால் ஏமாற்றம் எதனா நடந்திருக்கான்றதை பார்க்கும். ஃப்ராட் எதனா நடந்திருக்கா, மிஸ்ரெப்ரசன்டேஷன் எதனா நடந்திருக்கா, இந்த மாதிரியான விவகாரங்களை சோதிக்கும். ஆனால் மனமொத்து நான் என்னுடைய இடத்தை இவருக்கு இந்த விலைக்கு கொடுக்கிறேன் என்று கூறினால் அந்த கன்சிடரேஷன் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதை தான் எக்ஸாக்டாக நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். கன்சிடரேஷன் எவ்வளவு என்பதை நீதிமன்றம் சோதிக்காது. சம்மதம் பேரில் போடப்படும் ஒப்பந்தம் சட்டப்படி இருந்தால் மட்டுமே போதுமானது. சட்டப்படி ஒரு கான்ட்ராக்ட் எழுந்துச்சுன்னா கன்சிடரேஷனை பற்றி கவலை கிடையாது. அதே நேரத்தில் கன்சிடரேஷன் மஸ்ட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கன்சிடரேஷன் இல்லாமல் போடப்படும் ஒப்பந்தம் வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுத பழகிக்கிங்க. அதன் கன்சிடரேஷன் அளவு பற்றி யாருக்கும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு 2 டயக்ராம் போட்டிருக்கேன். இது உங்களுடைய மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். 1 கிலோ தங்கத்திற்கு, இங்கே பாருங்க, 1 கிலோ தங்கத்திற்கு மறுபயனாக 1 கிலோ இரும்பையும் பெறலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல பாருங்க, இதோடைய வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் போகிறேன். நான் சின்ன அமௌண்ட்டில் சொல்கிறேன். இது வந்து ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுப்போமே. இது பார்த்தீங்கன்னா 50 பைசா தான் இருக்கும். ₹1 கீழே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ வேரியேஷனான ஒரு வேல்யூ இருக்கிற பொருளை கூட நம்ம கைமாற்றி கொள்ளலாம் கன்சிடரேஷனுக்காக. ஏன்னா அந்த இடத்துல தங்கத்திற்கு வேலை கிடையாது, இரும்பிற்கு மட்டும்தான் வேலை. இரும்பு மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும் போது தங்கத்தை வாங்கி தங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்படி பாருங்க, 1 கிலோ தங்கம் இருக்குது, ஒரே ஒரு பிளேட் சாப்பாடு இருக்குன்னு வச்சுப்போமே. உங்களுக்கு பசி எடுக்குது, தங்கத்தை வச்சுப்பீங்களா, ஒரு பிளேட் சாப்பாடை கேட்பீங்களா? ஸோ ஒரு பிளேட் சாப்பாடை வாங்கி கொண்டு 1 கிலோ தங்கத்தை கொடுத்தாலும் அது வேலிட் கன்சிடரேஷன் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இவ்வளோதான் கான்செப்ட். இந்த தாமஸ் வெர்சஸ் தாமஸ் இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் தாமஸ் இறந்து போயிடுறார். இவர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறார். எனக்கு தெரிஞ்சு இவர் எதுனா பிளட்ஜோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லை சேல்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருடைய வீட்டை. இறந்து போயிடுறாரு. இறந்த பின் அவங்க மனைவி என்ன கேட்குறாங்கன்னா, நான் இந்த வீட்லேயே தங்கணும், ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த வீடாக இருக்குது, என்னை தங்குவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அந்த இடத்தை வாங்கியவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும் இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கன்சிடரேஷன் இல்லாமல் செய்தால் அது செல்லாது அப்படின்னு நினைவில் வச்சுக்கிங்க. நான் வீட்டை ஃப்ரீயாக விட்டேங்க என் ஃப்ரெண்டுன்றதுக்காக, நான் வீட்டை ஃப்ரீயாக விட்டேங்க ரொம்ப ஏழைன்றதுக்காக, இந்த மாதிரியான கான்செப்டெலாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா நீங்கள் அட்வொகேட்டாக மாற போகிறீங்க. ரொம்ப தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா €1 அதாவது நம்மளுடைய நாட்டு பணத்தின்படி ₹1 வச்சுப்போமே, ₹1 பெர் இயருக்கு அவர் வாடகைக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வருஷத்துக்கு ₹1 கொடுத்தா போதுங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்குங்கன்னு சொல்கிறாரு. யார்? தாமஸ் கிட்டேருந்து இடத்த வாங்கினவர். இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா ₹1 கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை காலி பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பாக. கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க ஆனரபிள் கோர்ட்டு. என்னென்னா இந்த அமௌண்ட் கன்சிடரேஷன் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. வெறும் ₹1 ஒரு வருஷத்துக்கா? ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. அதற்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் என்பது மிக குறைவு தான், ஆனால் கான்ட்ராக்ட் செல்லாது என்று வாதம் புரிவது அர்த்தமற்றது. இந்த இடத்தில் கன்சிடரேஷன் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டும், அதனுடைய அளவை பற்றி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்துச்சுன்னா, நேரடியாக வந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடரேஷனையும் சேர்த்து எழுதணும். முடிஞ்சால் பாஸ்ட் கன்சிடரேஷனையும் சேர்த்து எழுதுங்க. 1 by 1 நோட்ஸ் எடுங்க. தெளிவாக நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அரியர் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 15+ கேஸ் ஸ்டடி இருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இப்போவே கிட்டத்தட்ட 10 கேஸ் ஸ்டடி கிட்ட உங்களுக்கு கைவசம் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.